வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நான்கு நாள் பயணமாக கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று பயணம். விமான கண்காட்சி நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நாளை உரையாற்றுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா சுதந்திர போராட்டத்தின் நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவின் ஒற்றுமையை எந்தவொரு பிரச்சாரத்தாலும் சீர்குலைக்க முடியாது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலனை. மக்களவையில் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தகவல். கனமழை பாதிப்புகளை பார்வையிட தமிழகம் வந்தது மத்திய குழு. 2 குழுக்களாக இன்றும் நாளையும் நேரில் ஆய்வு. தகவல் தொடர்பு கருவிகளை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்ததாக குற்றச்சாட்டு. மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூகி மீது போலீசார் வழக்கு பதிவு. இனி விரிவான செய்திகள். 4 நாள் பயணமாக கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று பயணம் மேற்கொள்கிறார். தில்லியிலிருந்து பெங்களூருவுக்கு இன்று மாலை புறப்படும் அவர் யலங்கா விமானப்படை தளத்தில் நடைபெறும் ஏரோ இந்தியா விமான கண்காட்சியின் நிறைவு விழாவில் நாளை உரையாற்றுகிறார். மடிக்கேரி மற்றும் குடகு மாவட்டங்களுக்கு நாளை மறுதினம் அவர் பயணம் மேற்கொள்கிறார். அப்போது மறைந்த முன்னாள் ராணுவ தலைமை தளபதி திம்மையாவின் பாரம்பரிய இல்லத்தில் அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறார். பெங்களூருவில் உள்ள ராஜீவ்காந்தி மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் 7ஆம் தேதி நடைபெறும் 23வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். இதையடுத்து அன்றைய தினம் ஆந்திர பிரதேசத்திற்கு செல்லும் அவர் மதனப்பள்ளியில் உள்ள சத்சங் அறக்கட்டளையின் ஆசிரமம் மற்றும் சதம் பகுதியில் உள்ள பீபால் குரோ பள்ளிக்கும் செல்கிறார். 2 மாநில பயணத்தை முடித்துவிட்டு 7ஆம் தேதி தில்லிக்கு திரும்புவார் என குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சௌரி சௌரா சுதந்திர போராட்டத்தின் நூற்றாண்டு கொண்டாட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் அருகே உள்ள சௌரி சௌரா பகுதியில் 1922ஆம் ஆண்டில் சுதந்திரத்திற்காக மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தினார். சுதந்திரத்திற்கான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வின் நூற்றாண்டை சிறப்பாக கொண்டாட அரசு முடிவு செய்துள்ளது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை 11 மணிக்கு காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். சௌரி சௌரா நிகழ்வின் நூற்றாண்டை ஒட்டி தபால் தலையையும் பிரதமர் வெளியிடுகிறார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள 75 மாவட்டங்களிலும் ஓராண்டு காலத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஒற்றுமையை எந்தவொரு பிரச்சாரத்தாலும் சீர்குலைக்க முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக வெளிநாடுகளைச் சேர்ந்த தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் ட்விட்டரில் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். இதற்கு பதிலளித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்தியாவின் ஒற்றுமையை எந்தவொரு பிரச்சாரமும் சீர்குலைக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். புதிய உச்சத்தை இந்தியா அடைவதை எந்தவொரு பிரச்சாரத்தாலும் தடுக்க முடியாது என்றும் வளர்ச்சி மட்டுமே இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஒற்றுமையுடன் செயல்பட்டு வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் ஜனநாயக பாரம்பரியம் மற்றும் அரசியல் நிலைப்பாடு அடிப்படையிலேயே இந்த போராட்டங்களை பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. பிரச்சினைக்கு தீர்வு காண அரசும் விவசாய சங்கங்களும் முயற்சி மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பிரபலங்கள் வெளியிடப்படும் கருத்துக்கள் துல்லியமானதாகவோ பொறுப்பானதாகவோ இல்லை என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்கள் விவசாயிகளுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவின் இறையாண்மையில் சமரசத்திற்கே இடமில்லை என்று தெரிவித்துள்ளார். வெளிசக்திகள் பார்வையாளர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.
இதேபோல் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி அதிருப்தி நிலவும் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அமைதியை ஏற்படுத்த அனைத்து தரப்பினருக்கும் இடையே சுமூகமான தீர்வு ஏற்படும் என்று நம்புவதாகவும் விராட் கோலி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் விதமாக எவ்வித அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள இந்தியா தயாராக உள்ளது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் ஏரோ இந்தியா விமான கண்காட்சியை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டு மக்களின் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை அனைத்து வகையிலும் இந்தியா முறியடிக்கும் என்றார். அரசு பயங்கரவாதம் மற்றும் அரசுகளால் தூண்டிவிடப்படும் பயங்கரவாதத்தால் இந்தியா பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், இதுபோன்ற செயல்கள் தற்போது உலகளாவிய அச்சுறுத்தலாக எழுந்துள்ளது என்றார். எல்லைப் பகுதியில் தற்போதைய நிலையை மாற்ற மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை முறியடிக்க கூடுதல் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எல்லைப் பகுதியில் இந்திய படைகள் தொடர்ந்து விழிப்புடன் பணியாற்றி வருவதாகவும் எதிரிகளின் சதிச் செயல்களை முறியடித்து வருவதாகவும் அவர் கூறினார். In defense sector, from design to production, with active participation of public and private sector both, to achieve the twin goals of self-reliance and exports. We have set a target to achieve turnover of rupees 1,75,000 crore, including export of rupees 35,000 crore in aerospace and defense goods and services by the year 2024. புதிய இந்தியாவிற்கு தேவையான நவீன தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 8 ஆண்டுகளில் பாதுகாப்புத் துறைக்காக சுமார் 2.5 லட்சம் கோடி ரூபாய் செலவிட இருப்பதாக குறிப்பிட்ட பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் 74% அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு தொழில் வழித்தடம் அமைக்கப்படுவதுடன் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள நட்பு நாடுகளுக்கு இந்தியா உதவி வருவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பத்தில் பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்ய முன்வருவோரை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு பல்நோக்கு சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்துள்ளதோடு இது தொடர்பான கொள்கையிலும் மாற்றங்களை செய்துள்ளதாக இந்திய விமானப்படை தலைமை தளபதி RKS பதூரியா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வான்பரப்பு முழுவதும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டு கண்காணிக்கப்படுகிறது என்று கூறினார். பாதுகாப்புத் துறையுடன் இணைந்து புதிய தொழில்நுட்பத்தில் தளவாடங்களை உற்பத்தி செய்ய முன்வரும் நிறுவனங்களை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத் துறையில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க பல்வேறு முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வருங்காலங்களில் இந்திய விமானப்படை சர்வதேச அளவில் முக்கியமான பங்களிப்பை ஆற்றும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நாடாக இந்தியா உள்ளது என்றும் விமானப்படை தளபதி தெரிவித்தார். இந்திய கடற்பகுதியில் பேரிடர் காலங்களில் மனிதாபிமான ரீதியாக பல்வேறு உதவிகளை இந்திய விமானப்படை செய்துள்ளது என்றும் பதூரியா கூறினார். மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் பொதுத் தேர்தல் நடத்துவது குறித்து மத்திய அரசு ஆய்வு செய்து வருவதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் பதிலளித்த அவர், இந்த விவகாரத்தில் நடைமுறைக்கு உகந்த வழிமுறையை உருவாக்குவது குறித்து ஆய்வு செய்யுமாறு சட்ட ஆணையத்தை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டம் மற்றும் நீதித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு செய்து வருவதாகவும் தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடனும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டை ஈடுகட்டும் வகையில் மாநிலங்களுக்கு 14வது தவணையாக 6000 கோடி ரூபாயை மத்திய நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்டதால் மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை சரிகட்டும் விதமாக வெளிச்சந்தையிலிருந்து கடனை பெற்று மாநிலங்களுக்கு 1,10,000 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி 14வது தவணையாக 6000 கோடி ரூபாய் நேற்று விடுவிக்கப்பட்டது. இதுவரை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 84,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாநில அரசுகள் தனியாக 1,06,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிக் கொள்ளவும் மத்திய நிதியமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. விவசாயிகள் போராட்டம் தொடர்பான பதிவுகளை நீக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ட்விட்டர் நிறுவனத்திற்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக வெறுப்பை தூண்டும் வகையில் ட்விட்டரில் பல்வேறு கருத்துக்கள் பதிவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
இந்த கருத்துக்களையும் கணக்குகளையும் நீக்குமாறு ட்விட்டர் நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனை ஏற்காவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதுபோன்ற கருத்துக்களை வெளியிடுவதை பேச்சு சுதந்திரமாக கருத முடியாது என்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை என்றும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மத்திய அரசு பணியாளர்களுக்கு புதிய ஓய்வூதிய கொள்கையை அறிமுகப்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு மக்களவையில் எழுத்து மூலம் பதிலளித்த மத்திய ஓய்வூதியத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங், ஓய்வூதியம் வழங்கும் நடவடிக்கையை மேம்படுத்துவதற்காக அமைச்சகங்களுக்கு பவிஷ்யா என்ற பொதுவான மென்பொருளை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் இதன் மூலம் ஓய்வூதியம் வழங்கும் நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்படுவதை தடுத்து வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இன்னைக்கு பார்ட்டி வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி. ஏ சரி, கார்டையும் பின்னையும் கொடு. என் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ். எங்க போற? கேக்கலையா? நோ ஷேரிங். RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. அடுத்து வருவது விரைவு செய்திகள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடப்பு நிதியாண்டுக்கான நிதி அறிக்கையை தாக்கல் செய்துள்ள நிலையில் இதுகுறித்த விரிவான கருத்தரங்கம் ஒன்றை ஹிந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நேற்று நடத்தியது. சென்னையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் பிஜேபியின் முன்னாள் தேசிய செயலாளர் H. ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்துள்ள நிலையிலும் கேரளாவில் பாதிப்பு அதிகம் உள்ளதால் பயணிகள் ரயில் இயக்குவது குறித்து ஆய்வு செய்த பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஜான் தாமஸ் தெரிவித்துள்ளார். கரூர் ரயில் நிலையத்தில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட அவர் 7 இடங்களில் உள்கட்டமைப்பு பணிகள் சிறப்பாக உள்ளதாக தெரிவித்தார். சேலம், கரூர், திண்டுக்கல் இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கு நிதி பற்றாக்குறை உள்ள போதும் அதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கரூர் வழியாக திருச்சி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல் பயணிகள் ரயில் கொரோனா தொற்று காரணமாக இயக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாமல் உள்ள வழக்குகளில் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசின் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் தலைமை செயலாளர் ஆஜராக உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி சேஷாயி முன்பு விசாரணைக்கு வந்தபோது 1997ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 1231 வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் அது சம்பந்தப்பட்ட துறை முதன்மை செயலாளருடன் ஆலோசித்துள்ளதாகவும் இந்த வழக்குகளில் விரைந்து இழப்பீட்டுத் தொகை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் அவர் விளக்கமளித்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை மார்ச் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க அரசு அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் நிர்வாக இயக்குநர் தரேஸ் அகமது அறிவுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட திடீர்குப்பம் பகுதியில் பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் ரத்னாவுடன் சென்று இவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பள்ளி மாணவிகளுக்கான விடுதிகளையும் ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு கேத்தி பிரகாசபுரத்தில் குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டப்பட்டுள்ள வீடுகளை ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா வழங்கினார். சுமார் 18 கோடியே 86 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 172 வீடுகளில் முதல் கட்டமாக 92 வீடுகளை பயனாளிகளுக்கு ஆட்சியர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர் அடுத்த மாதம் இறுதிக்குள் அனைத்து பயனாளிகளுக்கும் வீடுகள் வழங்கப்படும் என்றார். புதிய புலனாய்வுத்துறை புதிய இயக்குநராக பிரவீன் சின்ஹா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பணி நியமனத்திற்கு மத்திய அமைச்சரவைக் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. தற்போது இயக்குநராக உள்ள ரிஷி குமார் சுக்லாவின் பதவிக்காலம் நிறைவடைந்ததையொட்டி புதிய இயக்குநராக சின்ஹா நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த உத்தரவு வரும் வரை புலனாய்வு இயக்குநராக பதவி வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2031ஆம் ஆண்டுக்குள் அணுமின் சக்தி திறன் 22,480 மெகாவாட் அளவை எட்டும் என
மத்திய அணுசக்தி துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்த பதிலில் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது 22 அணு உலைகள் 6780 மெகாவாட் திறன் உள்ளதாகவும் 12 அணு உலைகளை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த மாதத்தில் பெய்த கனமழையால் வேளாண் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து மத்திய குழுவினர் இன்றும் நாளையும் ஆய்வு செய்கின்றனர். தமிழகத்தில் வழக்கத்திற்கு மாறாக ஜனவரி மாதத்தில் பெய்த கனமழையால் மாநிலத்தின் மத்திய மற்றும் தென் மாவட்டங்களில் வேளாண் பயிர்களுக்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய உள்துறை இணைச் செயலாளர் அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையில் 6 பேர் கொண்ட மத்திய குழுவினர் தமிழகம் வந்துள்ளனர். இவர்கள் 2 பிரிவாக பிரிந்து பாதிப்புகளை ஆய்வு செய்ய உள்ளனர். ஒரு குழுவினர் விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் பாதிப்புகளை பார்வையிடுகின்றனர். மற்றொரு குழுவினர் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் சேதங்களை மதிப்பீடு செய்கின்றனர். இதனைத் தொடர்ந்து தில்லிக்கு நாளை மறுதினம் திரும்பும் மத்திய குழு தங்களது அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்ய உள்ளனர். நாட்டில் கடந்த ஓராண்டில் கொரோனா தொற்றிலிருந்து 1 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 24 மணி நேரத்தில் 8635 பேருக்கு பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒருநாள் கொரோனா பாதிப்பு கடந்த 8 மாதங்களில் இல்லாத அளவிற்கு குறைந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் தீவிர நடவடிக்கைகள் காரணமாக கொரோனா பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் புதிதாக 11,039 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பு 1,77,274 அதிகரித்துள்ளது. புதிதாக 14,225 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,04,62,631 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 110 பேர் தொற்று பாதிப்பினால் உயிரிழந்துள்ளதால் மொத்த உயிரிழப்பு 1,54,596 அதிகரித்துள்ளது. நாட்டில் 1,60,057 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 97.08% அதிகரித்துள்ளது. இதுவரை நாடு முழுவதும் 41,38,918 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து 533 பேர் குணமடைந்துள்ளனர். இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிதாக 514 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 8,39,866 உயர்ந்துள்ளது என்றும் அவர்களில் 8,23,000 பேர் குணமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. புதிதாக 4 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை 12,371 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 145 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் தற்போது 4,494 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,48,66,768 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22,76,010 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 7,66,01,300 பேர் குணமடைந்துள்ளனர். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை நேற்று மாலை 4 மணிக்கு கூடியதும் விவசாயிகள் போராட்டங்கள் குறித்த விவகாரத்தை எழுப்ப காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி முயற்சி மேற்கொண்டார். மேலும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். வேளாண் சட்ட விவகாரம் குறித்து விவாதிக்க உரிய அவகாசம் வழங்கப்படும் என்றும் உறுப்பினர்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்க மறுத்து உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அடுத்தடுத்து அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. இரவு 9 மணிக்கு அவை மீண்டும் கூடியபோது காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பினர். இதனால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் இன்று தொடங்குகிறது.
தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்கியது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையாற்றினார். இதையடுத்து மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு அவை நடவடிக்கைகள் நேற்று ஒத்திவைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இன்று கொண்டுவரப்படுகிறது. இதன் மீது இன்றும் நாளையும் விவாதம் நடைபெறவுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கி இருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம், மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். बिना मास्क या फेस कवर के घर से बाहर निकलने की अभी कल्पना करना भी सही नहीं है. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். அடுத்து வருவது உலகச் செய்திகள். மியான்மரில் அரசு ஆலோசகராக இருந்த ஆங் சாங் சூகி மீது அந்நாட்டு காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. மியான்மரில் கடந்த திங்கட்கிழமை ராணுவ புரட்சி ஏற்பட்டு அங்கு ஓராண்டுக்கு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு ஐநா, G7 அமைப்பு நாடுகள் மற்றும் பல்வேறு உலக நாடுகளும் பெரும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ஆங் சாங் சூகி மீது முறைகேடாக தகவல் தொடர்பு நவீன கருவிகள் மற்றும் சாதனங்களை இறக்குமதி செய்ததாக கூறி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இதில் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை அவர் விசாரணையில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா தொற்று காலத்தில் தேர்தலின் போது விதிமுறைகளை மீறி பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் பிரதமர் KP சர்மா ஒலிக்கு ஆதரவாக நூற்றுக்கணக்கானோர் இருசக்கர வாகனத்தில் பேரணி நடத்தினர். தலைநகர் காட்மண்டுவில் அவருக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பியும் பதாகைகளை ஏந்தியபடியும் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்றனர். கடந்த ஆண்டு சர்மா ஒலி தலைமையிலான அமைச்சரவையை கலைக்க அவர் நடவடிக்கை எடுத்ததற்கு ஆதரவு தெரிவித்து இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றதாக இதில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவித்தனர். நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி மாணவர் அமைப்பு சார்பில் 13 மாவட்டங்களில் இருந்து திரளான இளைஞர்கள் இந்த இருசக்கர வாகன பேரணியில் கலந்து கொண்டனர். சீனாவில் கொரோனா தொற்று பரவல் காரணத்தை கண்டறியும் வகையில் உலக சுகாதார வல்லுநர்கள் குழு வூஹானில் விசாரணை மேற்கொண்டது. வூஹான் நகரில் உள்ள வைரஸ் ஆய்வகத்தில் சென்று அங்குள்ள அதிகாரிகளிடம் கொரோனா வைரஸ் குறித்தும் அது பரவியது குறித்தும் பல்வேறு கேள்விகளை பீட்டர் தாசாக் தலைமையிலான வல்லுநர் குழு கேட்டறிந்தனர். இதில் அங்குள்ள அதிகாரிகள் விரிவான விளக்கங்களை வல்லுநர் குழு அளித்ததாகவும் இந்த விசாரணையின் போது சரியான தகவல்கள் அளித்ததாக அக்குழுவினர் செய்தியாளர்களுக்கு விளக்கமளித்தனர். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஒலிம்பிக் போட்டிகளுக்கு வீரர்களை தயார்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய விளையாட்டு ஆணையத்திற்கு பட்ஜெட்டில் 660 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது கடந்த ஆண்டை விட 32% அதிகம் என்றும் இதன் மூலம் இந்தியா விளையாட்டு ஆணையம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளின் செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். டோக்கியோவில் வரும் ஜூலை மாதத்தில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு வீரர்கள் முழுவீச்சில் தயாராகி வருவதாகவும் சிறப்பாக செயல்படுவதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார்.
இந்திய குத்துச்சண்டை சம்மேளனத்தின் தலைவராக அஜய் சிங் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தின் குருகிராம் நகரில் குத்துச்சண்டை சம்மேளன நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் தற்போதைய தலைவரான அஜய் சிங் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆஷிஷ் சீலரை விட 10 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். செயலாளராக ஹேமந்த் குமாரும் பொருளாளராக திக்விஜய் சிங்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அடுத்து வருவது வானிலை. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தளவில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை காண்போம். அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் பல்வேறு பணிகளை செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள ரோபோ நாய் அனைவரையும் கவர்ந்துள்ளது. துப்புரவு பணி மற்றும் இல்லங்களில் சிறு சிறு பணிகளை மேற்கொள்ளும் இந்த ரோபோ நாய் செடி நடுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வது அனைவரையும் கவர்ந்தது. அடுத்து வருவது பத்திரிகை செய்திகள். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து பள்ளிகளும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. தினத்தந்தி. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 8ஆம் தேதி முதல் வழக்குகள் நேரடியாக விசாரணை நடத்த முடிவு. தினமணி. உலக வங்கி நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்படும் அணைகள் புனரமைப்பு திட்டத்தின் 2ஆம் கட்ட பணியை 461 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ள தமிழக அரசு அனுமதி. தினமலர். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் இன்று வீடு திரும்புவார் என அறிவிப்பு. தினகரன். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தொடக்கம். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நான்கு நாள் பயணமாக கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று பயணம். விமான கண்காட்சி நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நாளை உரையாற்றுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா சுதந்திர போராட்டத்தின் 100ஆண்டு கொண்டாட்டங்கள் காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவின் ஒற்றுமையை எந்தவொரு பிரச்சாரத்தாலும் சீர்குலைக்க முடியாது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம்.
மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலனை. மக்களவையில் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தகவல். கனமழை பாதிப்புகளை பார்வையிட தமிழகம் வந்தது மத்திய குழு. 2 குழுக்களாக இன்றும் நாளையும் நேரில் ஆய்வு. தகவல் தொடர்பு கருவிகளை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்ததாக குற்றச்சாட்டு. மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூகி மீது போலீசார் வழக்கு பதிவு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை ddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் பகல் 11 மணிக்கு. வணக்கம்.